ஹலோ மக்களே! சம்மருக்கு ஒரு சூப்பரான ஜாக் ஃப்ரூட் ஜாம் பார்க்கலாமா? வாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் வெளில போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தோமா, திடீர்னு வண்டிய நிறுத்திட்டாரு. என்னடா சம்மந்தமே இல்லாம இந்த மனுஷன் வண்டிய நிறுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்போ. அது ஃபுல்லா பலாப்பழம். கேட்டா பன்ருட்டி பலாப்பழம்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது. நான் பலாப்பழம் சாப்பிட்டே ஆகணுன்ட்டு வாங்கிட்டாரு. அந்த கடைக்காரனும் சொன்னா, "சார் இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு காலைலக்குள்ள பழுத்துரும். நீங்க இந்த கிளைய மட்டும் வெட்டிட்டு அந்த பால் வடிய வச்சுருங்க" அப்படின்னு சொன்னான். அத நம்பி நானும் என் மடியில தூக்கி வச்சுட்டு வந்த உடனே இறக்கி வச்சுட்டோம். மேல ஃபுல்லா அந்த பலாப்பழத்தோட பாலெல்லாம் ஒட்டிடுச்சு. சரி நாங்களும் சங்கீத ஸ்வரங்கள் அந்த மாரி வெயிட் பண்றோங்க. டே 1 பலாப்பழம் பழுக்கல. டே 2 அப்பவும் பலாப்பழம் பழுக்கல. டே 3 லைட்டா பழுக்கிற மாதிரி இருந்துச்சு. டே 4 அப்பதான் ரெடி ஆச்சு. அதுக்கப்புறமா பலாப்பழத்த வெட்டி நாங்க பிரிச்சு போடும்போதே வந்து 1, 2, 3, 4ன்ட்டு பலாப்பழம் உள்ள போய்க்கிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா சரி ஈவினிங் ஒரு வேலைய முடிச்சுட்டு வந்து ஜாம் செய்யலான்னு பார்த்தா, பலாப்பழம் காலி. என்ன பண்றது? இருந்த பலாப்பழத்தெல்லாம் லைட்டா அள்ளி போட்டு ஜாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இந்த ஜாம் செய்ய நான் பெருசா கஷ்டப்படல. 10 மினிட்ஸ்ல செஞ்சுட்டேன். யாரும் கமெண்ட்ஸ்ல கதறாதீங்க. உண்மையாவே 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். அதுக்கு மேல நம்ம பேன்ல வந்து அந்த பலாப்பழத்தோட பியூரிய வச்சோம்னா, அது ரொம்ப அடி பிடிக்க ஆரம்பிச்சுரும். இந்த ரெசிபிய நீங்க செய்யும்போது, பொறுமைலாம் வேணாம். சிம்ல வச்சுருங்க சரியா? சிம்ல வச்சுட்டு சிம்லயே செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி வரும். நான் இதுக்கு யூஸ் பண்ணது 4 இன்கிரீடியன்ட்ஸ் தாங்க. பலாப்பழம், கொஞ்சம் வந்து நாட்டு சர்க்கரை, லெமன் ஜூஸ், கொஞ்சம் வாட்டர். சின்னமன் பவுடர் நான் வந்து ஃப்ளேவர்க்காக ஆட் பண்ணேன். இந்த ரெசிபி குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஜாம் யாருக்கு தான் பிடிக்காது? அண்ட் இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நான் வந்து நாட்டு சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது குழந்தைங்களுக்காக செஞ்சது. குழந்தைங்க கொஞ்சம் இனிப்பா இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. பலாப்பழம் நம்ம பியூரி பண்ணதுக்கப்புறமா, அதில வந்து இனிப்பு வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். சல்லுன்னு ஆயிடும். அதனால நான் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணேன். இந்த ரெசிபிய மறக்காம ட்ரை பண்ணுங்க. சம்மருக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த ஜாம் நீங்க வந்து 3 வீக்ஸ் 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ப்ரொவைடட் நீங்க வந்து ஸ்பூன்ல எடுக்கும்போது ஸ்பூன் ட்ரையா இருக்கணும். கை வைக்கக்கூடாது அதில. அப்பல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அது கெட்டு போகாம உங்களுக்கு வந்து 2 to 3 வீக்ஸ் உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து வரும். எனக்கு பர்சனலா இந்த ஜாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சுங்க. எனக்கு பலாப்பழம்னாலே விழுந்துருவேன். அதில ஒரு ஜாமா வாவா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா அண்ட் ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா ரெசிபி பத்தி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க கமெண்ட்ல நல்லா ஒரு ஹெல்தியான உரையாடலோட நம்ம பேசலாம். பாய் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மெர்சி மர்சி சேனல். வரேன்.